நம்ம கையிலும் எழிலும் ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ண மார்க்கில், அதாவது 7-7 14 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஒரு ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே 10க்கு 10 மார்க் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே எல்லாருக்குமே ஆடி போயிடுச்சு. அப்படியே என்னடா இது இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது தீபிகாவோட டீமுக்கும் 24 பாயிண்ட் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம கயலோட டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 24 பாயிண்ட் தான் இருக்குது. கடைசி ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்னும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு நடக்க போகுது. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையிலும் எழிலும் தான் ஜெயிக்கிறாங்க, கப்பையும் வின் பண்ணுறாங்க, 5 லட்ச ரூபா பணமும் கிடைக்குது. இந்த செப் சரவணன் கிட்ட இப்போவாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை இது பண்ணணும், அதாவது எங்களை எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் போட்டியில் ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க, ஆனால் அந்த ஆண்டவன் இருக்காரு அப்படிங்கிறது உண்மை ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் செப் சரவணனும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்பும் கேட்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.